श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के सद्गुरु साईनाथ महाराज के सद्गुरु साईनाथ महाराज के ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது அடுத்த மாதம் 19ஆம் தேதி சென்னையிலிருந்து நம்ம ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக சாய் பக்தர்களை ஷிரடிக்கு அழைத்துட்டு போக போகிறோம். அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பேச போகிறோம். சாய்ராம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ராம், வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு ஷீரடிக்கும், ஷீரடியிலிருந்து பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்க புனித கிரீனேஸ்வர், அதாவது 12வது ஜோதிலிங்கம் தரிசனம், அதே போல் அவுரங்காபாத்தில் இருக்கிற அஜந்தா எல்லோரா தரிசனம், அதே போல் அவுரங்காபாத்தில் அமைஞ்சிருக்க மினி தாஜ்மஹால் தரிசனம், அவுரங்காபாத்தில் இருக்கிற புனித அனுமன் கோயில் தரிசனம், அதே போல் அவுரங்காபாத்தில் இருக்கிற புனித சனீஸ்வரன் பகவான் தரிசனம், இது எல்லாமே நம்ம இந்த 6 நாள் பயணத்தில் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஷிரடியில் தங்கியிருக்க 3 நாட்களுமே பாபாவுடைய தரிசனம், 6க்கும் மேற்பட்ட பாபாவுடைய தரிசனம் பார்க்க போகிறோம். ஷிரடி கோபர்கான் சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கிற முக்கியமான 10 திருத்தலங்கள் எல்லாமே நம்ம இந்த பயணத்தில் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம். குறிப்பாக பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லாமே நம்ம இந்த ஜூன் மாத பயணத்திலும் தொடர்ந்து தரிசனம் பண்ண போகிறோம். சேரம் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு, அதாவது ஏசி இல்லாத ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 8500 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் உங்களுக்கு, இந்த 6 நாட்களுமே 3 வேளை தரமான தமிழ்நாடு உணவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ட்ரெயின்லேயும் ஆகட்டும், அதே போல் அங்கே ஷிரடியில் தங்கியிருக்க நாள் ஆகட்டும், 6 நாளுக்குமே தரமான 3 வேளை தமிழ்நாடு உணவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் ஏசி ரூம்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். சேரம், அதே போல் நீங்கள் இந்த பயணத்தில் ஏசி வகுப்பில் பயணம் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு நபருக்கு உங்களுக்கு இந்த டோட்டல் 6 நாள் பேக்கேஜோடு சேர்த்து 13000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். சேரம், இந்த 13000த்தில் உங்களுக்கு ரூம், ஏசி ரூமு, சாப்பாடு, அதே போல் ட்ரெயினில் ஏசி, இது எல்லாமே அமைச்சு தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியில் இருந்து, அதாவது ஷிரடியில் இருக்கிற இந்த 6 நாளும் என்னென்ன நம்ம மேற்கொள்ள போகிறோம், ஜூன் மாதம் 19ஆம் தேதி சென்னையிலிருந்து எத்தனை மணிக்கு கிளம்பி ஷிரடிக்கு அடுத்த நாள் வரப்போகிறோம். தொடர்ந்து ஷிரடியில் என்னென்ன பாபாவுடைய திருவடிகள் பட்ட இடங்கள் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண போகிறோம். அதே போல் அவுரங்காபாத் சுற்றி இருக்கிற முக்கியமான திருத்தலங்களில் என்னென்ன திருத்தலங்களை நம்ம போயிட்டு தொடர்ந்து இந்த 6 நாளில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த வீடியோ பதிவில் 1 by 1 நம்ம பேச போகிறோம். சாய்ராம், வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த பதிவு நிறைய சாய் பக்தர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா ஷிரடிக்கு போகிற பல பக்தர்கள் ஒரு சில இடங்களை தவற விடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு சில இடங்கள் எல்லாமே இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சேரம், வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து காலையில் 6:25க்கு நம்ம ரயில் மூலம் பூனா நோக்கி போகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வண்டி ரேணிகுண்டாக்கு காலையில் 9:30க்கு வரும். 9:30 ரேணிகுண்டா நம்ம ட்ரெயின் அடைஞ்ச உடனே காலை உணவு நம்ம கூட்டு வர சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுப்போம். இந்த உணவு எல்லாமே வெளி ஹோட்டலில், தமிழ்நாடு ஹோட்டல் மூலம் ஆர்டர் பண்ணி தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு தரமாக கொடுக்குறோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா காலையில் 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார் சொல்லிட்டு அனைத்து சாய் பக்தர்களுக்குமே இந்த காலை உணவு நம்ம ரேணிகுண்டாவில் கொடுப்போம். சேரம், இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா குட்டி ரயில் நிலையத்துக்கு மத்தியானம் கரெக்டாக ஒரு 1:15 மணி வாக்கில் வரும். இந்த டைமில் நம்ம மத்தியான உணவு குட்டி ரயில் நிலையத்தில் ஆர்டர் பண்ணுவோம். இந்த உணவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அங்கே குட்டியில் இருக்கார். அவங்க வீட்டில் இருந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுப்போம். இந்த சாப்பாடு ஒரு ஆள் திருப்தியாக தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப சாப்பாடு நல்ல குவாலிட்டியும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடு. ஏன்னா ரயில் பயணத்தில், அதுவும் ஷிரடிக்கு போகிற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்குமா எதிர்பார்ப்பாங்க. நம்ம தரமான உணவாக, தமிழ்நாடு உணவாக நம்ம 3 வேளையும் கொடுக்குறோம். இதனைத் தொடர்ந்து நம்ம ட்ரெயின் அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு வாடி ரயில் நிலையத்துக்கு போகும். வாடி ரயில் நிலையத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 4 சப்பாத்தி, தக்காளி கிரேவியோட நைட் டின்னர் கொடுப்போம். இதுவும் நமக்கு தெரிஞ்ச இன்னொரு தம்பி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க மூலிமா தான் ஹோம் மேக் ஃபுட்டு தான் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். சாப்பாடு பொறுத்த மட்டும் நீங்கள் எந்தவித கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா சாப்பாடுகள் எல்லாமே வெளியாளுகள் மூலியம் தான் செஞ்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரயிலில் IRCTC மூலமா நம்ம ஆர்டர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃபுட்டு எல்லாமே தரமாக இருக்கிறதால நம்ம சாய் பக்தர்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்று இரவு கரெக்டாக 2 மணிக்கு பூனா இறங்கிடுவோம். பூனாவில் நமக்கு 1
மணி நேரம் பிரேக் ஜர்னி இருக்கும். இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் நம்ம பூனாலேருந்து ஷிரடியை நோக்கி புறப்படுவோம். காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூனாவில் நமக்கு 3:35க்கு ஷிரடிக்கு போகிற ட்ரெயின் வரும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3:40க்கு பூனா ரயில் நிலையத்திலேருந்து புறப்படும். இந்த வண்டி 3:40க்கு அதிகாலை பூனாலிருந்து புறப்பட்டதுன்னா கரெக்டாக அந்த 20ஆம் தேதி காலையில் நம்ம 8:40க்கு ஷிரடி சாய்நகரை வந்து நம்ம சென்றடைவோம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம காலையில் 8:40க்கு ஷிரடி சாய்நகர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்து அடைவோம். இந்த ஷிரடி சாய்நகர் ரயில் நிலையத்திலிருந்து நமக்கு ரூமு பார்த்தீங்கன்னா, அதாவது சாய்பாபா சமாதி மந்திர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாபாவுடைய புகைப்படம் இருக்கும். பாபாவுக்கு நன்றி தெரிவித்து ஷிரடி மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்க வண்டியில் நம்ம நேரடியாக நம்ம ரூமுக்கு போக போகிறோம். நம்ம ரூமு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ஹோட்டல் தான் கொடுக்குறோம். தரமான ஏசி ரூம் தான் கொடுக்குறோம். இதனைத் தொடர்ந்து அன்று மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பாபாவுடைய தரிசனம் நம்ம பார்க்க போகிறோம். ஷிரடியில் நம்ம 3 நாட்கள் தங்குவோம். 3 இரவுகள் நம்ம ஷிரடியில் இருப்போம். இந்த 3 நாட்களுமே நம்ம பாபாவுடைய தரிசனம் குறைஞ்சது 6 முறையாவது நம்ம பார்ப்போம். பாபாவுடைய தரிசனம் முடிஞ்ச பிறகு பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் பாபா அமர்ந்த வேப்ப மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மியூசியம், பாபா வாழும் காலகட்டத்தில் பல அரிய பொக்கிஷங்கள் அவர் பயன்படுத்தியிருப்பார். அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இந்த மியூசியத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இதனைத் தொடர்ந்து பாபா ஷிரடியில் 60 வருஷம் தோரகமாய் எனப்படும் மசூதியில் பாபா வாழ்ந்தார். பாபா வாழ்ந்த இந்த புனிதமான மசூதியில் பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மசூதியும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். இந்த மசூதியை பார்த்துட்ட பிறகு பாபாவுடைய சாவடி, இந்த சாவடியில் தான் பாபாவுடைய பல்லாக்கு வாரம் ஒரு முறை நடைபெறும். இந்த சாவடியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். சாவடி தரிசனம் முடித்த பிறகு அப்துல் பாபா காட்டேஜை நம்ம போய் வணங்குவோம். சரி, இந்த அப்துல் பாபா காட்டேஜில் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா தங்கியிருந்த இடம். அதே போல் பாபாவுடைய முக்கியமான சில பொருட்கள் எல்லாமே உள்ளடக்கிய இந்த அப்துல் பாபா காட்டேஜை போயிட்டு நம்ம தொடர்ந்து ஷிரடியில் வணங்குவோம். இந்த அப்துல் பாபா காட்டேஜை வணங்கிட்ட பிறகு ஷிரடியுடைய எல்லைகள் நம்ம தொட்டு வணங்குவோம். ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த எல்லைகளில் நம்ம தொட்டு வணங்கணும். இந்த ஷிரடியுடைய எல்லைகள் தரிசனம் முடித்த பிறகு ஷிரடியில் அமைஞ்சிருக்க புனிதமான அனுமன் டெம்பிளை பார்ப்போம். இந்த அனுமன் டெம்பிள் ஷிரடியுடைய முக்கியமான ஒரு கோயில். இந்த அனுமன் கோயிலை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனித பாதம் வந்து ஷிரடியில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த பாபாவுடைய புனிதமான பாதத்தை வந்து ஷிரடியில் நம்ம தொட்டு வணங்கி தரிசனம் பண்ணுவோம். அதன் பிறகு சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு நம்ம போவோம். இங்கு சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் அமைஞ்சுள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாவடிக்கு ரைட் சைடில் இந்த கோயில் இருக்குது. இங்கே போய்ட்டு நரசிம்ம பெருமாளை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராமச்சந்திர தாதா பாட்டேல் வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் லேட் பாயாஜி அப்பாக்கோட் பட்டேலை வீட்டை போய் தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பாபாவுக்கு உணவு கொடுத்த பைசாபாய் அம்மா வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். பைசாபாய் அம்மா வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபா லட்சுமிபாய் ஷிண்டேக்கு 9 நாணயங்கள் கொடுப்பாங்க. லட்சுமிபாய் ஷிண்டேல் வாழ்ந்த புனிதமான வீடு. இந்த பழமையான வீடை போயிட்டு தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். லட்சுமிபாய் ஷிண்டேல் வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மகள்சாபதியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து அடுத்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் ஷியாமா வீடை போயிட்டு தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த 9 நாணயங்கள் லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு. இந்த 9 நாணயங்கள் தரிசனம் தொடர்ந்து சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய தரிசனம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரூகி கிட்ட இருக்குது. தொடர்ந்து ரூகியில் அமைஞ்சுள்ள சிவசாய் மந்திருக்கு நம்ம போக போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். பாபா ஷிரடியில் 60 ஆண்டுகள் வாழும்பொழுது ஷிரடியிலிருந்து தன்னுடைய வாழ்நாளில் 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொன்னால் ஷிரடியிலிருந்து நிம்காவ், ரகத்தா, ரூகி. பாபா 3வது பயணம் பண்ண இந்த ரூகி வில்லேஜில் அமைஞ்சிருக்க சிவசாய் மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். பாபா ஷிரடியில் இருக்க நேரம் போக இங்கு இருக்க பக்தர்களை வந்து அந்த காலத்தில் பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனும் சாயும் சேர்ந்து ஒரே ரூபமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு கிணறு இருக்கும். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வெளியில் அவுட்டரில் வரோம். இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் பாபா தௌத்தி பண்ணார். அவர் குடல்லாம் அழைச்சி காயப்பட்ட இடம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரகானில் அமைஞ்சுள்ள புனித ஜனார்த்தனன் சுவாமிகள் திருக்கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புனித ஜனார்த்தனன் சுவாமிகளுடைய திருக்கோயில். இந்த ஜனார்த்தனன் சுவாமிகள் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோபுரகானில் அமைஞ்சுள்ள புனித காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதருடைய திருரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து கோபுரகானில் அமைஞ்சுள்ள நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுத்த குரு சுக்ராச்சர் ஆலயத்துக்கு போக போகிறோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் செய்கிறோம். இதனைத் தொடர்ந்து கோபுரகானில் அமைஞ்சுள்ள பாபா தபபூமி ஆலயத்துக்கு போக போகிறோம். பாபா உபாசினி மகாராஜாவை இந்த கோயிலுக்கு அமைச்சு 3 நாட்கள் தவம் பண்ண சொன்னார். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து அடுத்த நாள் ஷிரடியிலிருந்து நம்ம அவுரங்காபாத்துக்கு போவோம். அவுரங்காபாத்தில் வந்து 12வது ஜோதிலிங்கம் கிரீனேஸ்வர் ஜோதிலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அன்று மதியம் அஜந்தா எல்லோரா கிட்ட மத்தியானம் தரமான தமிழ்நாடு
உணவு கொடுக்கப்படும். இந்த உணவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய் உட்பட நல்ல தரமான தமிழ்நாடு உணவு வந்து நம்ம கொடுக்கப்படும். இந்த உணவு வந்து அன்லிமிட்டெட் உணவு தான். நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்டு சாப்பிடலாம். தொடர்ந்து உணவுகளை நம்ம கொடுத்துட்ருப்போம். அஜந்தா எல்லோர் கிட்ட தான் நம்ம மத்தியானம் உணவு கொடுப்போம். கிட்டத்தட்ட உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்கும். சாய் பக்தர்கள் எல்லாமே இந்த உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்திலேயே நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் நீங்கள் கொடுக்குற அந்த பேக்கேஜ்லேயே டோட்டலாக நம்ம சேர்ந்து வந்துடும். சரி, மத்தியானம் லஞ்சு முடித்த பிறகு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுப்போம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு நேராக அஜந்தா எல்லோரா குகைக்குள்ளே போவோம். இந்த குகைக்குள்ளே போயிட்டு அஜந்தா எல்லோராவை நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு பத்ரமாருதி அனுமன் கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். அனுமனை தரிசனம் பண்ண முடித்த பிறகு வெளியில் வந்து அப்படியே அங்கே சனீஸ்வரன் பகவான் இருப்பார். அங்கே நல்லெண்ணெய் எல்லாமே கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி அங்கே சனீஸ்வரன் பகவானுக்கு நீங்கள் செலுத்திடலாம். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு மினி தாஜ்மஹால் தரிசனம் பண்ணுவோம். இந்த மினி தாஜ்மஹாலில் கண்டிப்பாக நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல இருப்போம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் ஷிரடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பஞ்சமுக விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியுடைய எல்லை கோயில் கண்டோபா கோயிலும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஷிரடியில் இருக்கிற அந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வேலை போயிட்டு பாபாவுடைய பிரசாதாலயத்தில் நம்ம உணவு வந்து சாப்பிடுவோம். பாபாவுடைய பிரசாதாலய உணவு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணவு. ஷிரடிக்கு போகிற எல்லா சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த பிரசாதாலயத்துக்கு போங்க. ஏன்னா நிறைய பக்தர்கள் என்னாண்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க, பிரசாதாலயத்துக்கு கூட்டு போங்க. நாங்கள் தொடர்ந்து பிரசாதாலயத்துக்கு கூட்டிட்டு தான் போயிட்டுருக்கோம். பிரசாதாலயத்தில் போயிட்டு பாபாவுடைய இந்த அற்புதமான மத்தியான உணவை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் நம்ம பாபாவுடைய தரிசனம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் உணவு வந்து டிஃபன் வந்து ஹோட்டல்லே கொடுப்போம். அங்கே சாப்பிட்டுட்டு நேரடியாக 23ஆம் தேதி நம்ம ஷிரடியிலிருந்து சென்னைக்கு வருவோம். சென்னைக்கு 24ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிடுவோம். மேலும் எங்கள் பயணத்தை பற்றி தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.